गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/7/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்று இரவு 7 மணி 32 நிமிடம் வரை சதுர்த்தசி. அதன் பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று மாலை 3 மணி வரை பூராடம். அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம். நாமயோகம் இன்றைய தினம் விஷ்கம்பம் முழுதும் இருக்கு. கரணம் இன்று இரவு 7 மணி 32 நிமிடம் வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசி 3 மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருக்கு. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானுக்கு 6 வெற்றிலை தீபம் ஏற்றுறது, அதே போல் பார்த்திங்கன்னா துர்கைக்கு அர்ச்சனை பண்ணுறது, இப்படிலாம் பரிகாரம் பண்ணுறீங்க. இந்த கடன் தொல்லைக்காகவும் பணம் வர. ஆனால் ஒரு முக்கியமாக ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று மிளகு கடையில் வாங்கிக்கணும். வீட்டில் இருந்தெல்லாம் கொண்டு போகக்கூடாது. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. ஒரு 21 மிளகு எண்ணி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒரு 21 சுத்து, ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு மிளகு அங்கே வச்சுருங்க. அந்த வாசலில் அவருடைய நரசிம்மருடைய கோவில் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய வாசலில் ஒன்றொன்றும் ஒரு மிளகாக வச்சு சுற்றிக்கிட்டு வாங்க. துளசி சாத்துங்க. கல்கண்டு கொஞ்சம் வைங்க. அந்த கல்கண்டு என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அந்த கோயிலுக்கு வரவங்க கிட்ட எல்லாருக்கும். இது எத்தனை மணிக்கு? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை செய்யணும். ஏன்னா செவ்வாய் ஓரை. இந்த செவ்வாய் தான் ஒருத்தருக்கு கடன் ஆக்கிறதும் செவ்வாய் ஓரை தான், ஒருத்தருக்கு பணம் வரக்கூடிய ஒரு ஓரையும் செவ்வாய் ஓரை தான். அதனால் இந்த செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நரசிம்மரும் சுதர்சனமும் அங்கே தான் இருப்பார். அவர் 2 பேரையும் ஒன்றா சுற்றி இந்த 21 மிளகு, ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு மிளகு அங்கே வைத்து, அதே மாதிரி கல்கண்டு துளசி கொடுத்து நைவேத்தியம் பண்ணி அந்த கல்கண்டை எல்லாருக்கும் உங்கள் கையால் கொடுங்க. இதே மாதிரி 21 வாரம் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனை தீருதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் போயிட்டு வந்து கூட அப்புறமா நீங்கள் முருகருக்கு போயிட்டு தீபம் ஏற்றலாம், எல்லாம் செய்யலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த திருமணம் ஆகாதவர்கள், இப்போ நிறைய வயது அதிகமாக தான் இருக்குது. என்கிட்ட வர ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா 35 வயசு 38 வயசு இப்படி தான் வருது. இது வரைக்கும் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டவர்கள்லாம் செவ்வாய்க்கிழமையில் மாலை வேலை, இந்த 6 to 7 டைம் வருது இல்லையா, அந்த நேரம் பார்த்திங்கன்னா சனி ஓரை வரும். அந்த நேரத்தில் முருகனுக்கு போயிட்டு 2 புது அகல் விளக்கு வாங்கி பியூர் நல்லெண்ணெய் போட்டு பஞ்சுத்திரி போட்டு அரச இலை எடுத்துன்னு போயிட்டு வச்சு அது மேலே அந்த அகல் வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. திருமண தடை இருந்தாலும் தொழில் தடை இருந்தாலும் நிச்சயமாக விலகும். அந்த சனி அப்படின்றது உழைப்புக்கு உண்டானவர், தடையை செய்யக்கூடியவர். இந்த தடையெல்லாம் உடைத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், தொழில் தடை உள்ளவர்களுக்கு தொழில் தடை விலகும். சரிங்களா? இந்த 2 பரிகாரமும்
இன்றைய தினம் செய்து பாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி திருமண பதிவு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ ஆடி மாதம், இப்போ பண்ணாதான் ஆவணி மாதத்தில் பெண் கிடைக்கிறதுக்கும் இல்லை ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஆண் வரன் கிடைக்கிறதுக்கும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். அதனால் திருமண தகவல் மையம், ராஜராஜேஸ்வரி திருமண தகவல் மையத்துக்கு உங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர்களுடைய ராசி, அந்த ராசி கட்டம், அதே மாதிரி பயோடேட்டா, அவருடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ரொம்பலாம் கிடையாது ஃபீஸு. நான் நிறையலாம் வாங்க மாட்டேன். இந்த 500 ரூபா கூட எதுக்கு வாங்குறேன்னா, நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோவை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறையலாம் கிடையாது, 500 ரூபா தான். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அனுப்பிச்சி வைங்க. இப்போ 2-3 வாரம் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த ஆடி மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 2 வரன் முடிஞ்சு ஆவணி மாதம் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சி வைங்க, பார்க்கலாம். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆலோசனை கேட்டு இன்றைய தினம் நடந்தால் ஒரு புதிய பாதையை வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது. சுபகாரிய பேச்சு வார்த்தைகளாக வெற்றியாகும். அதே மாதிரி தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு பூர்வீக சொத்து இது மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. வருமானத்தை பெருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை மனதில் எழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்டன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய தினமாக, ஒரு புதிய பாதையை காட்டக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் லாபம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது நிதானத்தோடு செல்லுங்கள். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட நெருக்கமாக பழகிறாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். முதலீடு செய்வது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆனால் அந்த முதலீடு இன்றைய தினம் செய்வதை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். திடீர் செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இன்றைக்கி விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பாருங்கள். பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நன்மையாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் தொழில் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நிறைய பணம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் சிக்கனம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். கல்வி முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு சிறு தொகை செலவிட நேரிடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் பிள்ளைகளுக்காக.
அதே மாதிரி சுய தொழில் செய்பவர்கள்லாம் ஒரு யுக்தியை கையாண்டு அதன் மூலம் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்குது. நல்ல ஒரு அதாவது திடீர்னு யாராவது சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஆண் பிள்ளைகள் இருந்தால் வரன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலும் நல்ல ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நிலவும். ஒரே ஒரு விஷயம், உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும், அதுதான் அங்கே இருக்கிற விஷயம், மற்றபடி இல்லை. அதே மாதிரி பூர்வீக சொத்து இருந்தால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதே கவனமாக பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் வட்டாரமும் விரிவடையக்கூடிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்ல சூழல் உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் பயணம் செய்ய நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு ஆதாயம் அனுகூலமும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சில வேலையை செய்யும்போது அது பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், தொழில் ரீதியாக ஆகட்டும் ஒரு இணக்கம் உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரும். அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வெறும் ஒரு பலமாக இருப்பாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் விட்டு விலகி இருந்தாங்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீடு அல்லது வாகனம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இன்றைய தினம் கொடுக்கும். விரயங்களை இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற செலவுகளை இன்றைக்கி தவிர்த்தால் நல்லாயிருக்கும். எதை செய்தாலும் இன்றைக்கி திட்டமிட்டு செயல்படுத்துங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்திலேயே சனி பகவான் குரு பார்க்குறார், இல்லைன்னு சொல்லலை. சில பேர் குரு பார்த்தா எல்லாமே நல்லதாக நடக்குன்னுவாங்க. குரு சனி பார்வை ஏற்பட்டாலே அது பிரம்ம அத்தி தோஷம். கைக்கு எட்டது வாய்க்கு எட்டாது. அதுதான் அங்கே இருக்கிற சில விஷயங்கள். அது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்படின்றதுனால சில விஷயங்கள், சில பாக்கியங்கள் அதை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. விரயங்களை தவிர்த்துருங்க. உத்தியோகத்தில் வேலை பளு இன்றைக்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா சூரியன் 2ஆம் அதிபதி சூரியனும் குருவும் ஒன்றா இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க. அதே போல் 2ஆம் இடத்துல கேது இருக்குது. அதனால் இந்த சில பேருக்கு இந்த மூல நோய் இந்த மாதிரி இருக்கும். அவங்களாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். ஆரோக்கியத்தில் ஒரு உபாதைகள் தோன்றி மறையக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கவனமாக இருங்க. கார உணவுகளை எடுத்துக்காதீங்க. வெளி உணவுகளை சாப்பிடாதீங்க. கடன் சுமைகள்லாம் குறைய தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கும். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கீகாரமே இல்லை. நான் இவ்வளோ உழைக்கிறேனே, எனக்கு அதனால் ஒரு மதிப்போ மரியாதையோ ஒரு அங்கீகாரமோ கிடைக்கலன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சுமை இன்னைக்கு குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் ஓங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இளைய சகோதரர்கள் இன்றைய தினம் ஆதரவாக இருப்பார்கள். சிறு தூர பயணங்களால் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் குறித்து எடுக்கும் முயற்சிகள் இன்று நல்ல முடிவை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே போல கலைத்துறை சார்ந்தவர்கள் படைப்பு துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட கிழக்கு அதிசயின் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அதிகாரம் இன்னைக்கு உங்கள் கை தான் ஓங்கும். இன்னைக்கு நீங்கள் என்ன அதிகாரம் பண்ணாலும் எல்லோரும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பேச்சாற்றலால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிட்சம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான ஒரு சூழல்லாம் அமையும். அதே போல் அரசாங்க ரீதியான உதவிகரம்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. தாயார் வழி உறவினர்களால் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த இன்சூரன்ஸ் வேலை காப்பீடு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல வரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி சிறுதூர பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இன்னைக்கு இருக்கணும். பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்தி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சில பேர் துளாராசிக்காரர்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை, நிறைய கடன் தொல்லை, தொழிலே இல்லை, வேலையே இல்லை, குடும்பத்திலும் நிறைய பிரச்சனை, இதெல்லாம் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் இன்னைக்கு இருக்குது. சுய முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆன்மீக பயணங்களால் மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு இருக்குது. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. கவலையப்படாதீங்க. எவ்வளோக்கு கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோவும் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரம் மேலோங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வருமானமும் இருக்கும். அதற்கு ஏற்ற செலவுகளும் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்குது. தொழில் நீங்கள் கூட்டாளிகளோடு, அதாவது
கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சுபகாரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய இன்னைக்கு நேரிடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயணங்களால் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வருமானம் சீராக தான் இருக்கும், இருந்தாலும் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணம் அதே போல் சேமிக்கிறதுல சில தடைகள் ஏற்படும். இப்போ ஒரு 1000 ரூபாய் இன்றைக்கி வருமானம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க அதிலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 500 ரூபா சேர்த்து தான் செலவாகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மனதிற்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிதானம், கனிவு இதெல்லாம் இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் மனதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து முன்னேறக்கூடிய ஒரு தருணம், மனதில் எழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான ஒரு திருப்பங்கள் ஏற்படும். புதிய வருமான வழிகள் பிறக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உத்தியோகத்தில் இடமாற்றம் குறித்த ஒரு பேச்சு வார்த்தைகள், அதாவது ப்ரமோஷன் கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரமோஷனுக்கு பேச்சுவார்த்தை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. எடுத்த காரியங்களை முடிப்பதில் தெளிவு இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள் வளர்ச்சியில் ரொம்ப நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறி விறுவிறுப்பாக உண்டாகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். உடல் உபாதைகள், உடலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் நீங்கும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு இன்றைய தினம் அவசியம். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சல்கள், மற்ற விரயங்களை தவிர்ப்பது நல்லது. சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இரண்டும் இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் நிதானத்தோடு செய்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்தல், புரிதல் இன்றைய தினம் இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு எல்லாம் இன்னைக்கு இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத ஒரு உதவிகரம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பேச்சு திறனால் எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலவு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கு துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கும். அதே போல் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுருப்பீங்க. அந்த திட்டம் இன்னைக்கு செயல் வடிவில் அது உருவாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வருமானம் பல வழிகளில் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நண்பர்களால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசய நாராமன், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லை, எனக்கு நான் இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு இடத்துல தொழில் பண்ணுறேன், எனக்கு அந்த இடத்துல எதுவுமே எனக்கு கிடைக்கல நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தொழில் நன்றாக நடக்கும். பயணங்களால் ஆதாயம் இருக்கும். ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. குரு உங்கள் நல்ல சந்திரனை பார்க்குது. குருச்சந்திர யோகத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்கள் சுய முயற்சியால் சொத்து மற்றும் நிலம் வாங்கும் யோகம்லாம் இன்னைக்கு கைகூடும். தாயாரி அன்பும் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே சமயத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் களை கட்டக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் அதிகாரம் உங்களுடைய கைதான் அங்கே ஓங்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் தொழில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம், மகிழ்ச்சி, அதே சமயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலின் நல்ல லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைய தினம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.